ஏவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இனிவில் மருதராமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய கும்பாவசத்தில் இன்றைக்கு எண்ணெய் காப்பு வைக்கிற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான காட்சி தான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். உண்மையில் அருமையான முறையில் இந்த ஆலயம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கருங்கல்லாலான அந்த மூலஸ்தானம் மிக பிரம்மாண்ட முறையில் இந்த வடிவமைச்சு இந்த ஆலயம் இருக்குது. இந்த இதில் எண்ணெய் காப்பு நடக்கிற நிகழ்வுக்கும் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பாருங்கள். இனிவில் மருதராமடம் சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் வருகின்ற 28ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அனைத்து பக்தர்களும் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் அந்த எண்ணெய் காப்பு வைக்கின்ற அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். வாங்க என்னோட தொடர்ந்து பயணிக்கலாம். தூரத்தோடு சேர்ந்த மிக பிரமாண்டமான ஆலயம். சனீஸ்வரர் தனிப்பட்ட முறையில் இருக்குது. அதுவும் இப்போ எண்ணெய் காப்பு வைக்கிற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
ராமநாம சங்கீர்த்தனம் ராமா ராமா சிந்தனை கரியோனாகி சிவனுரு தாங்கி ராம மந்திர மூர்த்தியாகி வரும் அடியார்க்கு எல்லாம் பந்தனை நீக்கி வேண்டும் பலனெல்லாம் கொடுக்கும் செல்வ சுந்தர ஆஞ்சநேய சுவாமியே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அருள் வளர் சுந்தர ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயத்திலே மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி தொடக்கம் கிரிகைகள் ஆரம்பமாகி இன்று விசேட ஹோம பூஜைகள் வழிபாடு நட்டு ராமநாமத்தின் ஹோம பூஜைகள் இடம்பெற்று ஆகுதிகள் எல்லாம் செய்து பூசை நிறைவேறி இப்பொழுது அடியார்கள் கூட்டம் எம்பெருமானுடைய திருமேனியிலே நல்லெண்ணெயை சாத்தி வழிபாடு ஏற்றுகின்ற தன்மை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஸ்தாபனத்தால் எங்களுடைய ஆலயத்தின் மகிமையை உலகெங்கும் பறைசாற்றுவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய ஆலயத்தின் ஆஞ்சநேய பெருமானுடைய மகிமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை நினைக்கின்றோம். 1999ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமை மழை வருண பகவான் நிறைந்த நாளிலே இங்கே அத்திவாரம் தங்கம்மா குட்டி அவர்களும் மகாதேவ குருக்கள் அவர்கள் மயிலணி சர்வேஸ்வர குருக்கள் அவர்கள் நாங்களும் இணைந்து அத்திவாரம் இடப்பட்டது. தொடர்ந்து சில மாதங்கள் வேலை நடைபெற்று நிறுத்தப்பட்டு பின்பு துரிதகதியிலே கோயில் ஆரம்பமாகி 6 மாதத்திலே தை திங்களிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே மகா கும்பாபிஷேகம் முதல் முறையாக இடம்பெற்றது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை செய்கின்ற கும்பாபிஷேகம் 11வது வருடம் திரும்பவும் புனருஸ்தாபனம் செய்து வர்ணங்கள் தீட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 25ஆம் ஆண்டு இந்த வருடம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய காலத்திலே எம்பெருமானுடைய கற்ப கிரகம் அர்த்த மண்டபத்தை கருங்கல்லினாலே உருவாக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு ஏற்பட்டது. அதற்கமைவாக அடியார்கள் கூட்டத்தோடும் அன்பர்கள் ஆதரவரோடும் ஆஞ்சநேய பக்தர்களோடும் கூடி தீர்மானம் எடுத்து அதை பழைய ஆலயத்தை இடித்து ஆரம்பம் பூமியிலே இருந்து மேல் விமானம் வரை பெருமானுடைய ஆலயம் கருங்கல்லினாலே உருவாகி இருக்கின்றது. அதற்குரிய கும்பாபிஷேக விழாக்கள்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த தருணத்திலே இந்த கருங்கல்லிலே 7 மாதங்களிலே இந்த சிற்ப கலைஞர்கள் அதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அது ஆஞ்சநேய பெருமானுடைய கருணை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். சாதாரணமாக ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது 6 மாதம் 7 மாதம் 1 வருடம் 3 வருடம் என்று எழுபடுகின்றது. ஆனால் கருங்கல்லினாலே உருவான இந்த ஆலயம் 7 மாதங்களிலே பூர்த்தியாகி கும்பாபிஷேகத்தை காண இருக்கின்றது. அடியார்கள் கூட்டம் ஒரு புறம், உபயோகாரர்கள் ஒரு புறம், வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒரு புறம் என்று வருகதந்து வழிபாடு ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேரும் ஆலயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் நாங்கள் இதை நல்லபடி செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய ஆதரவும் நீங்கள் காட்டுகின்ற பக்தியும் பெருமானுடைய கருணையும் கூடி நிற்பதினாலே எந்தவித குறைபாடில்லாமல் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பதை நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் ஆஞ்சநேய பெருமானுடைய புத்தி, பலம், தைரியம், அக்ஷயம், வாக்படுவந்தம், அனமந்தம், உபாசகம் 5ம் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்தி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமர்ந்து கொள்வோம். லோகா சுகினோ பவந்து.
எல்லா கோயிலும் கூட காணலாம். ஆமாம் ஐயா, என்ன மாதிரி இந்த இதை பற்றி சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா இந்த கோயிலுக்கு. ஒரு பாட்டு ஆஞ்சநேயர் பாட்டு. சிந்தன கரியோனாகி சிவனுரு தாங்கி ராம மந்திரமூர்த்தியாகி வருமடியார்க்கு எல்லாம் பந்தன நீக்கி வேண்டும் பலனெல்லாம் கொடுக்கும் செல்வ சுந்தர ஆஞ்சநேய சுவாமியே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல பரம்பொருளத்தில் கூத்திர நேற்று எங்கள் ஆஞ்சநேய பெருமான் நேற்று இந்த ஆலயத்தில் வரலாறு என்னென்றால் சுந்தரேஸ்வர குருக்கள் உஷன்பதியிலே பிறந்து தவ மஞ்சனாக வளர்ந்து சீர்திறப்போடு வளர்ந்து அன்பு பண்பு அறிவு ஆற்றலோடு இருந்தபடியால் சற்குருவாக மாறி அவருடைய ஆற்றலை அறிந்த தங்கம்ம தாயார் அவரை சுக்கியம்மன் கோவிலுக்கு குருக்களாக அமர்த்தி கொண்டார். அங்கு அவருடைய காலத்திலே சுக்கியம்மன் கோயிலும் அளவு கடந்து சீர்திறப்பாக விளங்கியது. இப்பொழுதும் விளங்குகின்றது, அன்றும் விளங்கியது. அந்த நேரத்திலே இந்த சுந்தரதேவ குருக்களுக்கு இயற்கையாகவே அங்கே தென்மராட்சியில் உள்ளவர்களுக்கு ஆஞ்சநேயர் மேலே ஒரு இயற்கையான ஒரு பக்தி, பெரிய வளவுகள் ஆஞ்சநேயரில் ஒரு காவல் தெய்வமாக வணங்குகின்ற தன்மை இருந்தது. ஆனால் அவரிலே ஆஞ்சநேயருடைய அந்த சாநித்தியம் நிறைய இருந்தபடியால் அவருக்கு ஒரு ஆசை, ஆஞ்சநேயருக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்ற விருப்பம். அங்கே சுக்கியம்மன் தேவஸ்தானத்தை குருக்களாக இருந்து கொண்டு அந்த காலத்திலும் அவருக்கு ஆஞ்சநேயத்தில் அளவு கடந்த பற்று பாசம் இருந்தது. அவருக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று நினைத்தார். எல்லா இடமும் இந்த காணி நிலம் தேடி அலைந்தார். ஆனால் எம்பெருமானது கருணையினாலே அவருக்கு இந்த மருதநாமடத்திலே தான் இடம் கிடைத்தது. அதுவும் தெய்வ செயல் என்று தான் சொல்ல வேண்டும், சாதாரணமானது அல்ல. அவருடைய உள்ளத்திலே ஆஞ்சநேயர் கோயில் உறைந்தபடியால், ஆஞ்சநேயரும் ஆதரவாக இருந்தபடியால் இந்த இடத்திலே சாதாரணமான இடம் அல்ல, பெரிய விலை நிலம் காணி சரி அது உயர்ந்த விலை, அதே நேரத்தில் பிரபல்யமான இடம். இதில் இடம் கிடைத்தது, கோயில தோட்டமாக இருந்த இடம், இதில் இடம் கிடைத்தது. இடம் கிடைத்தால் இந்த ஐயா அவர்கள் நிலையம் போடுவதற்கு அளவையூர் சஞ்சீவியான அவருக்கு இந்த வினாதி தம்பி ஐயாவை அழைத்து கொண்டு வருகின்றார். வந்து இந்த நிலையம் போடுவதற்காக வல்லப்ப வைரவரை வணங்கிவிட்டு இங்கே அவர் அந்த நிலையம் போடுவதற்குரிய அந்த முறைப்படி வந்த பொழுது அவற்றை மனதில் இந்த இடத்துல இந்த அத்திவாரம் போட வேண்டிய அதை அடையாளம் பண்ணி கொண்டார். பண்ணிக்கொண்டு விடுவார். சொன்னது என்றால் இந்த இடத்துல முன்னோர்கள் முன்பு வாழ்ந்தவர்கள் யந்திர பூசை செய்த இடம். அப்போ அப்படிப்பட்ட வழிபாடு செய்த புண்ணிய பூமி என்று சொல்லி அதன்படி அந்த இடம் எடுக்கப்பட்டு இந்த இடத்துல இந்த கோயில் அமையப்பட்டது. அப்போ அமையப்பட்ட பொழுது அந்த எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தது. சில பேர் ஆஞ்சநேயரை கும்பிடலாமா, அப்படிப்பட்ட சில சாதாரணமான விளக்கம் இல்லாமல் அந்த எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் ஐயா அவர்கள் ஒரே மனமாக இதை காணியை வாங்கி அத்திவாரம் போட்டு கோயிலை அமைக்க தொடங்கிவிட்டார். அமைக்க தொடங்கினால் சந்தோஷமாக கருமங்கள் கோயில் அமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த நேரத்தில் அவர் என்ன காணுவார், எங்கே சுக்கியம்மன் கோயிலை கண்டார் சொல்லுவார், கோயில் அமைக்க போகிறோம், நீங்கள் தான் இந்த அந்த ஓதுவாராக இருக்க வேண்டும் என்று அந்த நேரமே சொல்லி வைத்த பாருங்க. ஒரு அந்த மாடு வாண்ட முந்தி மாட்டுக்கு புல்லு உள்ள எல்லா வசதியும் தேடிக்கொண்டு தான் அந்த மாட்டை வேண்ட வேண்டும். அதுபோல கோயிலை அமைக்க முந்திய நீங்கள் தான் இங்கே இதுக்கு ஓதுவாராக அமைய வேண்டும் என்று சொல்லுவார். ஆஞ்சநேயருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆஞ்சநேயரை பற்றிய விளக்கம் எனக்கு இருக்கவில்லை.
ஆனால் எனக்கு ஏதோ படிப்பு தெரியாதுன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தானு சொன்னார். அதன்படி கோயில் அமையப்பட்டு வந்தது. அமையப்பட்டு வந்த பொழுது நான் இந்த வீதியாளர்கள் இது போவேன் வருவேன். இந்த மேசன்மார் நிற்பாங்கள். அவங்க குவியெல்லாம் அமைக்கப்பட்டாச்சு. அமைக்கப்பட்ட பொழுது நான் வந்து அதில் இருந்து பாடுவேன். பாடினால் அதுவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. கொழும்பிலே நான் கொஞ்ச நாள் இருந்த பொழுது அங்கே ரம்போடையில் ஆஞ்சநேயர் கோயில் வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் எனக்கு ஆஞ்சநேயரில் ஒரு பற்று வந்தது. ராமாயணத்திலே பற்று. ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தை பற்றி நான் சிந்திக்கவில்லை. ஆனால் ரம்போடையில் வைக்கப்பொழுது அந்த பற்று ஏற்பட்டது. அங்கே கப்பிதாவத்தையில் அங்கே பரிவார மூர்த்தத்திலே ஆஞ்சநேயர் சிறிய வைத்தார்கள். வைத்த பொழுது நான் அதிலே கலந்து பாடினேன். எனக்கு பாடத்தில் தெரியாது. அந்த பெருமான் கருணையினாலே அந்த அஞ்சனையின் சுதனாகி அன்புருவே வடிவாகி ஆண்மைக்கோர் சிங்கமாய் வடிவு கொண்ட அனுமந்தா அடிமலரிட்டு அரண் புகுந்து அன்பாய் பணிந்திடுவேன் திரு நிறைந்த பெருவாள் வரன்னு 10 பாட்டு எழுதினேன். எழுதின பொழுது அந்த கப்பிதாவத்தை ஐயா சொன்னார், 108 நாமத்தையும் எழுதித்தாங்கோ, அது படிக்க தான் அர்ச்சனையை படிக்க போகணும்னு சொன்னார். நான் எனக்கு எழுத தெரியாத ஐயான்னு சொன்னேன். ஆனால் எழுத தொடங்கினேன். எழுதி முடித்து விட்டேன். அதெல்லாம் புத்தகமாக வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தை கொண்டு வந்து தான் நான் இங்கே ராமநாதன் கல்லூரியில் அம்மா இருந்தவர், அங்கம்மா அப்பா குட்டியம்மா இருந்தவர். அப்போ நான் என்னோட விருப்பம் அம்மா அளவு இருந்த விருப்பம். நான் போய் இப்படி அம்மா நாங்கள் போனேன். அங்கே ஆஞ்சநேய வழிபாடெல்லாம் இருந்தது என்று சொல்ல உடனே சொன்னார், சுந்தரேஸ்வர் குருக்கள் ஆஞ்சநேய வழிபாடு சம்பந்தமாக காணி எல்லாம் தேடி திரிகிறார். மருதாவட்டத்தில் காணி கிடைச்சிருக்கின்றது. கோயில் கட்டுப்பட போகின்றது. உங்கள் எண்ணம் வீடு வருமென்று அம்மா சொன்னோம். பாருங்க இந்த நல்ல வார்த்தை. அப்போ அதன்படி கோயில் அமைக்கப்பட்டு நான் குடமுழுக்கு ஆயுத்தம் என்றால் கிரியை தொடங்கி விட்டது. தொடங்கினால் அந்த ஐயாண்ட மூத்த மகன் அவசரமாக இந்த சம்பந்தமாக வாகனத்தில் போய்கொண்டிருக்க ஒரு விபத்து ஏற்பட்டு ஐயா கிரியை தொடங்கிவிட்டார். அடுத்த நாள் விபத்து ஏற்பட்டால் அவர் பரலோகம் போக வேண்டிய ஒரு கட்டம். ஆனால் அது நடக்கவில்லை. டாக்டர் தெரிஞ்சவ கண்டுபிடிச்சிருந்தவ உங்களுடைய ஆஞ்சநேய கோயில் ஐயா என்ற மகன் சீரியஸ் என்று சொன்னார். ஆனால் நான் அப்படி நடக்கக்கூடாது, கடவுளை ஐயாவிடாது என்று சொன்ன பொழுது நடக்காமல் அடுத்த நாள் நான் கோயிலுக்கு வாரேன். அவர் தலப்பாக கட்டி கொண்டு வண்டை கட்டி கொண்டு இருக்கிறேன். அப்போ ஆஞ்சநேயற்ற புதுமை அப்படி எனக்கு அது கும்பாபிஷேகம் நடந்த பொழுது விநாயகர் அம்பையா எல்லாம் முடிஞ்சு அந்த ஆசிரியர் சொல்லிக்கு சொன்னார், ஆஞ்சநேயரால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்றதை நிரூபித்திருக்கின்றார். ஐயான்ற மகன் போக வேண்டியவர், ஆனால் போகவிடே இல்லை. அவரை வைத்து ஐயான்ற எண்ணம் போல இவ்வளத்தையும் செய்தார் என்று சொல்லி சொன்னது எனக்கு இப்போவும் ஞாபகம். உண்மையின்படி அப்படி நடந்து படிமுறையில் கும்பாபிஷேகம் நடந்தது, ஆலயம் வளர்ந்தது. ஆனால் இந்த குறிப்பிட்ட காணி தான், இந்த நேர் காணி மட்டும்தான் ஐயா முதல் வேண்டின காணி. பக்கத்து காணி அவர் ஃபாதர் வேண்டி விட்டார். வேண்டினால் இங்கே இருந்து நாங்கள் தீர்த்தம் கோமுக தீர்த்தம் போனால் போக இடம் இல்லை. அவர் விட மாட்டினார். வாழையில் போட்டால் சண்டைக்கு வருவார். அப்போ காணி சுவாமி சுற்றுறதுக்கு வழி இல்லை. எல்லாம் கட்டியாச்சு முடிஞ்சாச்சு. அங்கால வாழையிலே போட்டால் சண்டைக்கு வருவார். கருவி நாக்கள் அந்த காணியை பராமரிக்கிறவர் சண்டைக்கு வருவார். அந்த நிலையில் நாங்கள் அழுது கும்பிட்டோம். ஆஞ்சநேயா நாங்கள் சுற்றி கும்பிட்றதுக்கு காணி இல்லை, காணி வேணும்னு சொல்ல அவர் காணி வேண்டிய நோக்கம் இதில் இடைஞ்சலுக்கு தான் வேண்டியவர். ஆனால் அவரால் ஆஞ்சநேயற்ற திருவருளால் அவர் தானாக வந்து ஐயா காணியை பிடிச்சி கொண்டு காசை தாங்கொண்டு கேட்டார். ஐயா சொன்னார், எனக்கு காசு இல்லை. இப்போ வந்து அந்த ஹெச்என் நேஷனல் பேங்காக உதவி செய்து காணியை வேண்டியாச்சு. காணி வேண்டினால் கோயில் கட்டியாச்சு, காணி வேண்டியாச்சு. அப்போ என்ன வேணும்? அந்த வீதி சுற்றுறதுக்கு எழுந்தருளி மூர்த்தம் வேணும். பஞ்சமுகம் ஆஞ்சநேயரை பார்த்த பொழுதும் பின்னால் எல்லாரும் கூப்பிடுங்கள், பஞ்சமுக ஆஞ்சநேயர் அமைய வேணும். அப்படி திருவோணமலையில் பார்க்கப்பட்டது. நாங்கள் அழுது கும்பிட்டோம். ஆனால் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதம். ஆனால் சண்முகர் ஒரே முகம். ஆனால் அதிலும் பார்க்க பிரகாசமான அருள் உள்ள ஒரு அற்புதமான பஞ்சமுக ஆஞ்சநேயர் இங்கே அமையப்பட்டு வந்தாச்சு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்தாச்சு. வந்த அப்புறம் என்ன வேணும்? தேர் வேணும் சுற்றுறதுக்கு. கட்டு தேரில் ஒரு எடுத்தவ. ஆனால் தேர் வேணும் என்று கவலைப்பட அந்த கார்நகரை சேர்ந்தவர் கஷ்டம் இன்னொரு பேர் ஞாபகம் இல்லை. அவர் தானாக தேர் செய்யணுண்டு கொழும்பில் தேர் செய்து கொண்டு வந்து இங்கே இறக்கி அந்த தேர் அன்றைக்கு மகோற்சவமாக தேர் இழுக்கப்பட்டது. அப்போ கோயில் கட்டியாச்சு,
எழுந்தருளி முட்டம் வந்தது, தேர் வந்தது. அடுத்தது அன்னதான மடம் வேணும். அந்த மில் ஐயா எனக்கு பேர் தெரியாது, அவர் அந்த அன்னதான மடத்தை அமைச்சு அவர் அவருக்கு மடத்தை கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு நிகழ்வும் அந்த எங்கள் மகோற்சவங்கள் இங்கே முதல் ஆரம்பத்தில் ஐயா லட்சார்ஜனை செய்தவர். அப்போ லட்சார்ஜனை செய்ய பஞ்சமுகம் இல்லை, அந்த ஆதி மூலத்துக்கு செய்தார். ஐயா பஞ்சமுக ஆஞ்சநேயர் வருவார் என்றும் பஞ்சமுகம் வந்தாச்சு. அப்போ 10 நாளும் அந்த லட்சார்ஜனை சிறப்பாக நடந்தது. இந்த ரதம் வந்தது, ரதோற்சவமாக நடந்தது. மூல நாள் என்ன தீர்த்தோற்சவமாக 1008 வாழைப்பழம், 1008 ஒவ்வொரு பழங்கள் கனிகள் 1008 எண்ணிக்கையில் செய்து 1008 இளநீ ஊற்றி அபிஷேகம் செய்து சந்தன காப்பு போட்டு மக்கள் பொங்குகின்ற பொங்கல் படைத்து அந்த தீர்த்தோற்சவம் அருச்சிறப்பாக நடைபெற்றது. புரட்டாதி மாதத்திலே சனீஸ்வரனுக்கு ஹோமம் நடைபெற்று அந்த 4-5 சனி வந்தால் அற்புதமாக நடைபெற்றது. பஞ்ச அந்த சுந்தரகாண்டத்தை அவர் அந்த சுந்தரகாண்டத்தை படித்தால் நினைத்தது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுந்தரகாண்ட விழாவை 5 நாளும் விழாவாக செய்து சுந்தரகாண்டம் எழுதப்பட்டது. அடியனுடைய அந்த நெடுக படித்து ஞாபகத்தினாலே சுந்தரகாண்டம் எழுதப்பட்டு இன்றைக்கு கூட அந்த ஜாகத்திலே சுந்தரகாண்டம் ஓதப்பட்டது. அப்போ சுந்தரகாண்டம் ஓதப்பட்டது. அதை விட ராம நவமி கொண்டாடப்பட்டு வருகின்ற ராம நவமிக்கு கலைஞர்கள் வந்து பாடி பணிந்து அந்த ராமன் படிக்க ராமருக்கு அபிஷேகம் நடைபெற்று படிக்க பூஜை வழிபாடு நடைபெற்று ஆனந்தமாக நடைபெற்றது. இப்படி ஒவ்வொரு கருமமும் அருட்சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சமயத்தில் ஐயா அந்த அண்மையில் ஒரு நாள் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை என்னென்றால் இந்த கர்ப்பகிரகத்தை கருங்கல்லாலே அமைக்க வேணும்னு ஆசை. அதுக்கு பெரிய நிதி வேணும். ஆனால் ஒன்று செய்யுங்கள், எல்லாரும் நினையுங்கள், ஆஞ்சநேயரும் மண்டாடி கொள்ளுங்கள்னு சொல்லி அன்போடு சொன்னார். சொன்ன பொழுது அவருக்கு தெரியும் நான் உடனும் அந்த பாட்டாக எழுதி அப்போ ஐயாண்ட ஆசை இது நிறைவேற்ற வேண்டும் என்று மண்டாடி ஆஞ்சநேயர் எழுதி படிப்பேன். படித்தவர் சொன்னால் நீங்கள் ஆயிட்டாலும் அதுபோல் அப்படியே ஒரு நாளும் பாராயணம் பண்ணி கொண்டு வர கர்ப்பகிரகத்துக்குரிய அத்திவாரம் ஒரு நாள் வந்து 7 மாதத்தில் இந்த கருங்கல் கோயில் அமைந்து குறிப்பிட்ட திகாதி அன்றைக்கே வைத்த திகாதியில் கும்பாபிஷேகம் நடக்கும் என்றால் எவ்வளவு ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம், ஐயானுடைய தவ வலிமை அல்லது அருள் வலு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட தன்மையினாலே தான் குறிப்பிட்ட நேரத்திலே கருங்கல் கோபுரம் கருங்கல் கர்ப்பகிரகம் அமைக்கப்பட்டு அந்த கும்பாபிஷேகம் 28ஆம் தேதி 8ஆம் மாதம் அந்த 2025 நடைபெற உள்ளது. அப்போ அதனாலே ஆஞ்சநேயருடைய வலுவை நான் நினைத்து பார்க்கின்றேன். அப்போ மற்ற இடங்களில் காது இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாது, ஈடுபட்டு கொண்டு போகும். மற்ற திகதியில் செய்ய முடியாமல் இன்னொரு திகதிக்கு மாற்ற வேண்டி வரும். அப்போ அதனாலே அதுவும் அந்த கோயிலை அடித்து உடைக்காமல் அது பக்குவமாக அது விஞ்ஞான ரீதியில் இன்றைக்கு அறுத்து எடுத்து எல்லாம் என்னென்று நடந்த சும்மா அந்த தூக்கி வச்ச மாதிரி அந்த அற்புதமான கர்ப்பகிரகத்து காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. அதுவும் ஐயாவினுடைய அருள் வலு. இப்போ இவெல்லாம் முடிந்தால் நாங்கள் இன்றைக்கு எல்லாம் கோயில்கள் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடந்தால் மக்களாக எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு உள்ளது. இப்போ நாங்கள் இவ்வளவு துன்பத்திலே வாழுகின்றோம் மறந்து விடுகின்றார்கள் மக்கள். எல்லா ஆலயத்திலே லட்சக்கணக்கான மக்கள் சேருகின்றார்கள். ஆனால் பிரச்சனை என்றால் துன்பம் வளருகின்றது. அரசாங்கம் ஒரு பக்கம் எங்கள் எண்ணங்களுக்கு மதிப்பளிப்பது ஒன்று நடைபெறவில்லை. மற்றது இயற்கை அழிவு, வெயிலாலே அழிவு, மழையாலே அழிவு, பூமி அதிர்ச்சி, இப்படி கேட்ட கூடாத சவுனங்கள் ஏற்படுகின்றது. பிள்ளைகள் கல்வியில் குறைவடைந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி போகின்றார்கள். மற்றது எல்லா தொழில் துறையெல்லாம் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. அப்போ என்ன செய்யலாம் என்றால் உலகத்தில் அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் மக்கள் என்ன செய்யலாம் என்று ஒரு ஆளை கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன அந்த துன்பங்கள் இல்லாமல் போக வேண்டுமா இருந்தால் மக்களாக வாழ வேண்டும். மக்களாக வாழ வேண்டும் என்றால் அறநெறியிலே வாழ வேண்டும், நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும், உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும், செய்கின்ற தொழிலை புனிதமாக செய்ய வேண்டும். இப்போ நான் ஒரு வாத்தியாராக இருந்தால் நான் வாத்தியாராக இருந்தால் இருந்த காலத்தில் இந்த பணியை ஒழுங்காக செய்தபடியாக இன்றைக்கும் பிள்ளைகள் என்னை கண்டால் எவ்வளோ மதிப்பாக நான் சாதாரணமான ஒரு வாத்தியார். ஆனால்
அதைத்தான் அந்த எந்த விவசாயியாக இருந்தால் உண்மையான விவசாயியாக இரு, அந்த தண்டு தொழில் செய்து நாடகம் போடக்கூடாது. உண்மை அந்தந்த தொழில் வைத்தியராக இருந்தால் அந்த வைத்திய துறையில் நோயாளியை சுகப்படுத்த வேணுமென்ற அந்த கடமையோட எந்த யாராக இருந்தாலும் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். இறைவனுக்கு விசுவாசமாக இருங்கள். ஆலயங்களில் இப்படி நடக்கின்ற பொழுது வந்து வேடிக்கை பார்க்கவோ அல்லது அப்படி அந்த கடை தெருவை பார்த்துட்டு போகிறதுக்கு வரக்கூட வந்தால் இறைவனை மனமாற வேண்டும். எம் இனம் இந்த மண்ணிலே வாழ வேண்டும், உரிமையோடு வாழ வேண்டும், பெருமையோடு வாழ வேண்டும். அந்த வருங்கால சந்ததி பேரோடு புகழோடு உரிமையோடு இந்த மண்ணில் வாழ வேணும். அப்போ ஆறாவதுக்கு பொறுப்பு பெற்றோர்கள்லாம் பொறுப்பு. பெற்றோர்களை பார்த்து தான் பிள்ளை பழகும். பெற்றோர்கள் நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் என்று இருக்கின்றது. அதனாலே கலாச்சாரம் பேணப்பட வேண்டும். சமயத்திலே சமய பற்றோடு வாழ வேண்டும். மனித நேயம் வேண்டும். பிறருக்கு உதவுறது ஒரு பெரிய இது. நாங்கள் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டால் என்னையா வேணும் என்று கேட்டு உதவுகின்ற தன்மை வேண்டும். மனித நேயத்தோடு வாழ்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லா இடங்களிலும் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது, திருவிழாக்கள் நடைபெறுகின்றது, ஒன்று மாற நடைபெறுகின்றது. எல்லா தலங்களுக்கும் போன காலம் போய்விட்டேன். இப்போ நான் மானசீகமாக வழிபட பழகிவிட்டேன். அதனாலே எனக்கு கவலை இல்லை. ஐப்பாட்டை பார்ப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் என்னுடைய நோக்கம் எங்கென்ற மண்ணிலே இந்த இனம் நல்ல வண்ணம் வாழ வேண்டுமாக இருந்தால் ஆலயத்துக்கு வருபவர்கள் மனமாற மனமுருகி இறைவனை வணங்க வேண்டும், குறையிட சொல்லி முறையிட வேண்டும், கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும். கூட்டு வழிபாடு என்றால் இப்பொழுது ஒரு நகைப்புக்கு இடமாக போய்விட்டது. ஆனால் ஐயாவை சொல்கிற மந்திரத்தை பார்த்தால் ஐயா அர்ச்சனை சொல்கிற மந்திரத்தில் எனக்கு அது விளங்கத்துக்காக இருக்கு. அப்போ அந்த நாமத்தை திரும்ப சொல்லுவார். ராமரங்கள் ஆஞ்சநேயர் வழி நடத்துகின்றார். கையை கும்பிட்டு கொண்டு என்ன செய்கிறார்? ராம 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 ஓம் ராம 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 ஓம் என்று சொல்கிறார். அப்போ நாங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போய் இப்போ விளையாட போனால் ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் முருகண்ட போனார் ஓம் ஓம் முருகா ஓம் ஓம் அப்படி அந்த நாமத்தை சொல்ல வேண்டும். எல்லாரும் சொன்னால்தான் அந்த சொல்லி சேர்ந்து வழிபடைக்க அதுக்கு ஒரு சக்தி வரும். அந்த சக்தியினாலே இறைவா நித்தியமங்களை காப்பாற்றுவார். சன்னதியை நல்லூரம் நடக்கின்றது. சன்னதியில் அதில் திக்காக இருந்து பஜனை பாடுவார்கள், இறைவன்ற நாமத்தை சொல்லுவார்கள். அதுபோல் இந்த இன்றைக்கு 28ஆம் தேதி இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற போகின்றது. இப்பொழுது எண்ணெய்க்காப்பு நடைபெறுகின்றது. எண்ணெய்க்காப்பின் நோக்கம் அந்த 30 திருமேனி தீண்டுவார் கடியேன் என்று சொல்லப்படுகின்றது. 3 பொழுதும் இறைவந்த திருமேனியை தீண்டுகின்ற அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். எங்களுக்கு திருமேனி தீண்டுற சந்தர்ப்பம் இல்லை. 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அந்த நேரத்திலே நாங்கள் திருமேனியை தீண்டுகின்ற பாக்கியம். அதனாலே அந்த நேரத்திலே அந்த எண்ணெய் காப்பு கலந்து கொள்ள வேண்டும். சில பேர் சில விளக்கங்களை சொல்லி குழம்புவார். ஐயோ எண்ணெய் காப்பு செய்தால் அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அன்பாக மற்ற புலால் உண்பது கூடாது. மற்றும்படி நாங்கள் இறைவனை புனிதமாக வழிபாடு செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ள. எங்களுடைய அப்பா பிள்ளையை ஒரு நாளும் கோபிக்க மாட்டான். பிள்ளையை வழிபடுத்த. ஆகினாலே நாங்கள் எங்களுடைய தந்தை போன்ற எங்கள் இறைவனை ஆஞ்சநேயரையோ பிள்ளையாரையோ முருகனையோ மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும். சமகாலத்திலே நாங்கள் இந்த கலியுகத்திலே வாழப்போகின்றோம். நாங்கள் நல்ல வண்ணம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் மண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை என்று அங்கே நாயன்மார்கள் பாடியுள்ளார்கள். ஆகினாலே நாங்கள் ஆலயத்துக்கு வந்தால் நாங்கள் வந்த நோக்கம் நல்லூருக்கு வந்தால் நல்லூரில் கும்பிட்றது விட்டவாறு. நானும் அந்த நாளையில் நான் ஒவ்வொரு நாளும் போவேன். மகனை கூட்டி கொண்டு போவேன். நேராக கோயில் நேராக வருவேன். அப்போ அங்கே ஒரு இடம் போக மாட்டேன். அப்போ அவன் திரும்பி பார்ப்பான். நான் கோயிலுக்கு வந்த நாங்கள் வேண்டிய சாமான வீட்டில் வெட்டி தருவேன் வெட்டி சொல்லி அப்படியான பழக்க வழக்கம். நாங்கள் பிள்ளைகளை இப்போ செய்யணும்னால் பிள்ளைகளுக்கு கடலையை வேண்டி கொடுத்து இறுதி போட்டு அம்மா கும்பிடுவேன். அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளையும் அம்மாவோட அப்பாவோட வந்து அம்மா அப்பா சேர்ந்து வர வேணும், விழுந்து கும்பிட வேணும். பிள்ளையும் விழுந்து கும்பிடுவான். அப்போ பிள்ளைய பெற்றாரை பார்த்து தான் பிள்ளை பின்பற்றும். ஆகையினாலே நாங்கள் பிள்ளைகளுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆலயத்துக்கு வந்தால் விழுந்து கும்பிடுறது, ஆலயத்தை சுற்றி வருகின்றது, அந்த கூட்டி நாமத்தை சொல்லி வழிபாடுகின்றது, அப்படியான வழிபாடுகளை செய்கின்றது, தான தர்மங்கள் செய்கின்றது. இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் பழக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளும் சம்மதம் இல்லை. நாங்களும்
அதுக்கு ஆயத்தம் இல்லை. அந்த நிலையிலாம் துன்பப்படுகின்றோம். துன்பம் ஒழிய வேண்டும். துன்பம் ஒழிய வேண்டும் என்றால் இறைவனை மண்டாடி கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடையாது. நல்லூரில் மகோற்சவம் நடந்தது. எனக்கு அளவற்ற ஒரு நாள் வந்து திருவாதம் அந்த வில்வாரத்துக்களை படிக்க பழமையாக படித்தவர்கள் இந்த முறை படிக்க தொடங்கவில்லை, ஆக்கள் இல்லை. நான் போய் 9:30 மணிக்கு போனேன். ஒரு ஆள் சொன்னார், ஐயா ஆக்கள் இல்லை. நீங்கள் தொடங்குங்கோண்டு நான் தொடங்கி 9:30 மணிக்கு போய் 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30 மணித்தியால் 4 மணித்தியாலத்தில் திருவாசகம் ஓதி முடித்தேன். அப்போ நான் வாசலே கும்பிடவும் இல்லை, கற்பூரம் கொடுத்தவும் இல்லை. அப்பா என்னால் முடிஞ்ச செய்து விட்டேன்னு. அப்பா என்றால் இறைவனை நாங்கள் நினைத்தால் அங்கே போக இல்லாட்டி இதிலிருந்து கும்பிடலாம். அப்போ நாங்கள் அந்த எங்களுடைய ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும், தேவைகளை சுருக்கி கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி இந்த ஆஞ்சநேயர் பெருமான் இந்த இங்கே வந்து பாருங்கள், படிமுறையிலே ஆதிமுகத்தில் இருந்தவர் பஞ்சமுகனாக மாறினார். விஸ்வரூப ஆஞ்சநேயராக மாறி இன்றைக்கு நாடு உலகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கின்ற ஒரு தன்மையில் வந்துள்ளார். இன்றைக்கும் எங்கள் ஐயா ஆசை அந்த எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதை நான் சொன்னது உலக மையமாக ஆஞ்சநேயர் கோயில் மாறப்போகுது. ஏனென்றால் உலக மையம் என்றால் உலகம் தேடி வரக்கூடிய ஒரு அருட்சிறப்பு. ஏனென்றால் அருட்சிறப்பு எப்படி வரும் என்றால் மக்கள் வழிபட 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 அருள் பெருகும். அதான் நான் சொல்றது. 6 பட வீடு எங்கள் நாட்டிலே உண்டு. கதிர்காமம், உகந்தை, மண்டூர், நல்லூர், சன்னதி, மாவட்டபுரம் 6 கோயில் உண்டு. 6 கோயிலும் வழிபாடு சரியாக நடந்து மக்கள் பொதுமக்கள் போகின்ற மக்கள் அழுது அழுது முருகா முருகா என்றால் 6 பட வீட்டை போல எங்கள் நாட்டிலும் 6 பட வீடு உண்டாகும். அதனாலே வழிபாட்டினாலே தான் ஆலயத்திலே பேர் புகழ் அருள் பெருகுமே ஒழிய கட்டிடங்களாலேயோ அதாலேயோ அங்கே ஒரு சிறப்பும் இல்லை. அது விளங்கா தன்மை. கதிராமம் இன்றைக்கு ஒரு சின்ன இடம். ஆனால் அங்கே அந்த நாளையிலே தத்தர்கள் சித்தர்கள் கையெடுத்தார்கள், அருள் பெருகியது. அதனாலே வருகின்ற அத்தனை பேரும் நாங்கள் ஆஞ்சநேயர் வந்தோம் என்று இருக்கக்கூடாது, வந்து என்ன செய்தோம் என்று எங்களை கேட்க வேண்டும். வந்தேன், நான் என்னால் முடிந்தவரை வலம் வந்தேன், என்னால் முடிந்தவரை நாமத்தை சொன்னேன், என்னால் முடிந்தவர் யாருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்தேன் என்று சொல்லத்தக்க மாதிரி பக்குவமாக நடவுங்கள். அந்த மனித நேயம் உள்ளவர்களாக ஆணவம் இல்லாமல் அன்போடு பண்போடு இனிமையாக பேசுங்கள். பேசுகின்ற வார்த்தை இந்த மாடாண்டு கூப்பிடாமல் தம்பி இங்கே வாங்குறாசா என்றால் தம்பி சந்தோஷப்படுவான். அன்பான வார்த்தையை சொல்லுங்கள், அன்பாக நடவுங்கள், ஏழைகளுக்கு அயல்நாட்டில் உள்ளவருக்கு உதவுங்கள். அப்போ மனித நேயத்தோடு அன்போடு வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டி இந்த ஐயா அவர்கள் எல்லா ஆலயங்களிலும் நான் சீரணியில் பார்த்தேன், நல்லூரில் பார்த்தேன், எல்லா ஆலயங்களிலும் இந்த ஐயா பிணிவில் சேர்ந்த ஐயா. அப்போ நான் அவர் பார்த்த உடனே நான் இங்கே கண்டால் என்று யோசித்தேன். ஆனால் பேருந்துதான் அந்த ஐயா சொன்னார், இவர் சொன்னபடிதான் நான் சொன்னால் அல்லும் பகலும் பார்க்க பார்க்க உயிர் நடுக நேரமழையின் ஒரு அன்பு ஏற்பட்டது. அந்த வகையிலே அன்றைக்கு ஆஞ்சநேயருடைய வரலாறு இன்னும் அந்த அவற்ற ஞாபகத்தில் அந்த எத்தனையோ பாடல்கள் எல்லாம் ஆஞ்சநேயருக்கு சொந்தமாக இருக்கின்றது. இங்கே நடக்க வேண்டும் என்ற நினைப்போடு ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல் நான் என்ன நினைப்போடு எழுதினேன் என்றதை படித்து நிறைவு செய்கின்றேன். அனுமந்தன் மேல் அன்பு கொண்ட மெய்யன்பர்களே தவிப்போடு நினையுங்கள், அனுமந்தன் குடமுழுக்கு இந்திர விழா போல அருட்சிறப்பாய் மங்களமாய் இனிது நிறைவேற வேண்டுமென்ற செயலை நினையுங்கள். விண்ணுரையும் தேவர்களே மருதர்வதி உரையும் மாருதியின் குடமுழுக்கை தெய்வீக முழுக்காக பூவுலகம் கண்டு உளங்குளிர மனன் நினைந்து தெய்வீக மலர் தூவி ஆதி அருளுங்க அருள்க என்று அடிபணிந்தோம். அறி அந்த நினைவென்றால் எல்லாரும் நினைக்க வேண்டும், கடவுளே எங்களுக்கு என்ன அது ஐயா எல்லாம் செய்கிறார், நாங்களுக்கு கும்பிட்டா காணும் என்று நினைச்சா முடியாது. கர்மங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடி நடக்க வேண்டும். அங்கே யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடக்கலாம். நாங்களும் அனுசரணையாக அங்கே திருச்செந்தூர் திருப்பரங்குன்றத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அங்கே கும்பாபிஷேகம் தொடங்க முந்தி ஒரு பெரிய மண்டபத்தில் 1008 பெண்கள் காஞ்சிபுரம் முழுத்து வடிவாக கலாச்சாரத்தோடு வந்து மண்டபம் நிறைய இருக்கின்றார்கள். அவர் கையில் கந்தசட்டி கவசம், மேல் விருத்தம், அனுபூதி இதெல்லாம் வைத்துக்கொண்டு
அவ்வளோ பேரும் ஒரு தலைமையில் ஒரு நின்று வழி நடத்துகின்றார். எல்லாரும் புத்தகத்தை வைத்துக்கொண்டு மன உருகி படிக்கின்றார்கள். அப்பொழுது எல்லாம் முடியோரால் கேட்டால் என்னதுக்காக ஐயா இது நடந்ததுன்னு கேட்டால் கும்பாபிஷேகத்துக்கு கிரியை நடைபெறுகின்றது. அது வேறு நாங்கள் எங்களால் முடிந்தது இந்த கிரியைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று இறைவன் சாநித்தியம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு செய்தோம். ஒரு மண்டபத்தில் இப்படி, இன்னொரு மண்டபத்தில் திருவாசகம் முற்று ஓதப்படுகின்றது, இன்னொரு இடத்துல திருமுறை ஓதப்படுகின்றது. அப்போ நாங்கள் என்னடா என்றால் அங்கே கும்பாபிஷேகம் நடக்குது, ஐயா அங்கே யாகத்தில் மந்திரம் சொல்லி நடக்கிறான்னு ஒதுக்கி விடுகின்றோம். அதுவும் நடக்க வேண்டும். மக்களின் வழிபாடு, மக்களின் சிந்தனை எல்லாம் கலந்தால் முழுமை வரும். முழுந்தால் 2 கையும் தட்டினால் சத்தம் வரும். அதுபோல 2 விதமான வேத சிகாமம் வழிபாடு பக்தி வழிபாடும் சேர்ந்தால் முழுமையான வழிபாடு கிடைக்கும். அந்த வகையிலே ஆஞ்சநேய பெருமான சன்னிதானத்திலே நடக்கின்ற குணமுழுக்கு சார்ந்த கர்மங்கள் அதிசிறப்பாக இந்திர விழா போல நடைபெற வேண்டும். மக்கள் வருகின்றவர்கள் அத்தனை பேரும் பக்திபூர்வமாக கையெடுத்து வணங்கி இந்த மண்ணிலே எங்கள் இனம் நல்ல வண்ணம் வாழ, நோயற்ற வாழ்வுகுற பெற்ற செல்வத்தோடு உரிமையும் பெருமையும் பெற்று சீரோடு சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல ஆஞ்சநேய பெருமான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனமாற வாயார வாழ்த்தி இந்த ஒளிப்பதிவை செய்த அன்பரை மனமாற வாழ்த்தி அவருடைய பேர் புகழ் அவருடைய தொழில் இன்னும் விருத்தியாகி சீரோடு சிறப்போடு பேரோடு புகழோடு விளங்க வேண்டும் என்று ஆஞ்சநேயரை வேண்டி விடவிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.